ஹலோ ஆல். ஸோ வே ஆப்டிக்ஸில் இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாத் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஆன பிறகு எந்த ஃபேஸில் நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n இன்டூ 2π. ஸோ இந்த n இன்டூ 2πயில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ். ஸோ அங்கே நீங்கள் 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 கிடைக்கும். சென்டர் பிரைட் எப்பயுமே சென்டர் ஃபார் பிரைட் ஆல்வேஸ். அடுத்தது 5D அப்படிங்கிறது டார்க். ஸோ டார்க் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n - 1 ஆஃப் π. ஸோ இது ஃபேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஆன்சர், இது ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். இதே எந்த பாத் டிஃபரன்ஸ்ல நமக்கு பிரைட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஜெனரல் ஃபார்முலா, தட் இஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா 5/PD. அது எக்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம பாத் டிஃபரன்ஸ் எடுத்தா ரொம்பவே நல்லா புரியும். 5/PD is equal to 2π/λ, ரைட்? ஸோ இங்க PDங்கிறது பாத் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதுங்களேன். பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா அந்த சைடு எடுத்துட்டு போங்க, 5λ/2π. ஸோ பாத் டிஃபரன்ஸ் பிரைட் அப்படிங்கும்போது நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிரைட் தான் போடணும். இந்த இடத்துல ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிரைட் என்ன போட்டிருக்கோம், n இன்டூ 2π λ அப்படின்னு போட்டிருக்கோம், கரெக்டா? ஸோ 2π கேன்சல், எனக்கு பாத் டிஃபரன்ஸ் என்ன பாத் டிஃபரன்ஸ்ல பிரைட் கிடைக்கும், n λ அப்படிங்கிற பாத் டிஃபரன்ஸ்ல எனக்கு பிரைட் கிடைக்கும். அதே மாதிரி பாத் டிஃபரன்ஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு 5 டார்க் λ/2π. ஸோ இந்த டார்க்கோட ஃபேஸ் டிஃபரன்ஸை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2n - 1/2 λ கிடைக்கும். பை கேன்சல் ஆகி. ஸோ இங்க இந்த ஆட் நம்பர்ஸ்லயும் ஈவன் நம்பர்ஸ்ல பிரைட் கிடைக்கும், ஆட் நம்பர்ஸ்ல டார்க் கிடைக்கும் அப்படிங்கறத கான்செப்ட். கிளியர்? தேங்க்யூ.